அருள்மிகு ஓணங்காந்தேஸ்வரர் திருக்கோவில் காஞ்சிபுரம் மாவட்டம் பஞ்சுப்பேட்டை என்னும் இடத்தில் அருள்மிகு ஓணங்காந்தேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்குள்ள இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 235வது தேவார தலமாகும். இத்திருக்கோவிலில் மூலவராக ஓணங்காந்தேஸ்வரரும் சலந்தரேஸ்வரரும் தாயார் சலந்தேஸ்வரர் காமாட்சியும் வீற்றிருக்கிறாள். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்ய லுற்றார் கையில் ஒன்றும் காணும் இல்லை கழலடி தொழுது உய்யின் அல்லால் ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆழ்குழிப்பட்ட அழுத்து வேணுக்கு உய்யும் மாறுன்று அருள் செய்வீர் ஓணக்காந்தான் தளியுளீரே என்று தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இது 3வது தலம். காஞ்சிபுரத்தில் அன்னை காமாட்சிக்கு தனி கோவில் இருக்கிறது. அவளே சர்வவியாபி என்பதால் இந்நகரில் உள்ள எந்த சிவாலயத்திலும் அம்மன் சன்னதி கிடையாது. ஓணங்காந்தேஸ்வரர் கோவிலிலும் இக்கோவிலையொட்டி அமைந்துள்ள ஓணங்காந்தான் தளி கோவிலிலும் அம்மன் இல்லை. இங்கே சிவன் 3 லிங்கங்களாக காட்சி தருகிறார். சுந்தரர் இந்த தலத்தில் அருளிய பக்தி பாடல்கள் இத்தலத்திலேயே கிடைக்கிறது. இதை பாடினால் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் என்பது நம்பிக்கை. 3 நிலை ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் தனித்தனி சன்னதிகளில் 3 லிங்கங்களும் 3 பிரதான சன்னதிகளில் உள்ளது. ஓணேஸ்வரர், காந்தேஸ்வரர், ஜலந்தரேஸ்வரர் ஆகியோர் இவர்கள். இது காண கிடைக்காத தரிசனம். அர்த்த மண்டபத்தில் சுந்தரரும் இறைவனின் திருப்பாத தரிசனமும் கிடைக்கிறது. இங்குள்ள வயிறுதாரி விநாயகர் கேட்டவரம் அருள்பவர். இது தவிர மற்றொரு விநாயகரான ஓங்கார கணபதியின் சிலையில் பக்தியுடன் காது வைத்து கேட்டார் ஓம் என்ற ஒளி மெல்லிய அளவில் கேட்பதாக சொல்லப்படுவதுண்டு. ஒரு காலத்தில் அசுர வேந்தனான வானாசுரன் என்பவரின் சேனாதிபதிகளான ஓணன், காந்தன் என்பவர்கள் புழல் என்ற பகுதியில் உள்ள கோட்டையின் பாதுகாவலர்களாக இருந்தனர். இவர்களில் ஓணன் என்பவன் அப்பகுதியில் சுயம்புவாய் எழுந்த லிங்கம் ஒன்றிற்கு தன் இரத்தத்தால் அபிஷேகம் செய்து கடும் விரதமிருந்து பல வரங்களை பெற்றான். இதேபோல் காந்தனும் மற்றொரு லிங்கத்தை பூஜித்து திறந்த வரங்களை பெற்றான். இப்பகுதியில் வசித்த ஜலந்தராசுரன் என்பவனும் ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டான். பிற்காலத்தில் சிவனின் தோழரான சுந்தர் இப்பகுதிக்கு வந்தார். 3 லிங்கங்கள் வெட்ட வெளியில் பூமிக்குள் பதிந்து இருந்தன. அசுரர்களுக்கும் கூட பக்தி இருந்துள்ளது என்பதை வெளிக்காட்டவும் லிங்கங்களுக்கு பாதுகாப்பு தரவும் கோவில் எழுப்ப விருப்பம் கொண்டார். அதற்குரிய பொன் பொருள் வேண்டி சிவனை பாடினார். அவரது பாட்டில் மயங்கிய சிவன் இன்னும் சில பாடல்கள் பாடட்டுமே என தாமதம் செய்து பின்னர் அருகில் இருந்த புளியமரம் ஒன்றை காட்டி மறைந்தார். அம்மரத்தில் உள்ள காயங்கள் எல்லாம் சுந்தர் பதிகம் கேட்டு பொன் காய்களாக மாறின. பின்னர் லிங்கங்களை வெளியே எடுத்து கிடைத்த பணத்தில் கோவில் எழுப்பினார்.